ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்ன செஞ்சுருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை போட்டிருப்பேன், பாருங்கள். பார்த்தா ஃபுல் யூஸாக இருக்கும். எங்கள் பையன் ஏதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்டார். கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 முட்டை இருந்தது. இது சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறது எப்படின்னு பார்த்தேன். டேஸ்ட்டாகவும் இருக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றினேன். 3 முட்டை உடச்சி ஊற்றினேன். சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸ்டவ் சிம்மு வச்சுக்கினேன். இன்னொரு முட்டையும் போட்டேன். சூப்பரான முட்டை வறுவல் வந்துடுச்சு. இப்போ இது பாருங்கள், கடுகு கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன். எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு, கொதிச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், சரி வீடியோ எடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சேன். சரி இப்படி எடுத்து வீடியோ போட்டாலும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இந்த வீடியோ. இதை புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது கரெக்டாக. இவ்வளோ தான் சிம்பிளானது. இதுக்கு முன்னாடி செஞ்சதை நான் சொல்கிறேன். போட்டு அரைச்சது மிக்சியில் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி ஒரு கொட்டை, 3 தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு இதையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதான். தாளிச்சிட்டு இதுக்கு முன்னாடி வந்து கொதிச்சு பார்த்தியா, அது மாதிரி. இப்போ தண்ணியெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு பாத்திரத்துக்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இறக்கிடுவேன். இது சிம்பிளாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு எல்லாம் போட்டு இதை அரைச்சதோடு போட்டு கொட்டி மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நம்ம தேவைக்கு மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயிலேயே கலந்து ஃபஸ்ட்டு காட்டினேன் பாருங்கள், அந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் மட்டும் ஒரு 200 கிராம் அளவு கொஞ்சம் கம்மியாக விட்டேன். நீங்கள் எண்ணெய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எண்ணெய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கணும். அதுக்குள்ளே வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் நான் கொத்தமல்லி போடுறத காட்டல உங்களுக்கு. இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிங்க. இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கும் அத்தனையும் நல்லது. நான் போட்டு களி செஞ்சேன். களி செஞ்சு அதையும் இதோடு சேர்த்து போட்டுட்டா உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும், நல்லா செய்கிறதுக்கும் யூஸாக இருக்குன்ட்டு நான் பார்த்தேன். எனக்கு டைம் கிடைக்கல, அதுக்குள்ளே வீடியோவும் கட் ஆகிடுச்சு. இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த பூக்களெல்லாம் இன்னும் வீடியோ பூக்கள் லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். செம்மையாக பூத்து வரிக்காமல் விட்டுட்டேன், அதுவும் இருக்குது, அதையும் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக யூஸாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் இது போல் செய்யுங்க. வீடியோ போடுறவங்களுக்கும் சரி இது யூஸாக இருக்கும். எல்லாமே ஒரு வீடியோவில் பார்க்குறதுன்றது ரொம்ப சந்தோஷமான வீடியோ. இப்போ எல்லாம் போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் இறக்கி எடுத்து வச்சுக்கணும். சரியாக போச்சு, இவ்வளோதான். இதில் நான் கொத்தமல்லி தூவி இருப்பேன், மற்றபடி எதுவுமே செய்யலை. அரைக்கிறது இந்த வீடியோவில் அரைக்கிறது தனியாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி எண்ணெயில் எவ்வளோ வதக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்கள். அதுக்கு ஸ்டேஜ் அடுத்தடுத்து வர்றதை போட்டிருக்கேன் பாருங்கள். அதன்படி நீங்கள் செய்யுங்க, செம்ம யூஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வெந்தயம் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். இதோட பேர் வந்து கடுகு குழம்பு. கடுகு வறுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சு இறக்கும்போது கொட்டி இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோவே. களிக்கு இந்த குழம்பு செம்மையாக இருக்கும். இது போல் செய்யுங்க. அப்புறம் காலையில் வந்து பார்த்தா என்ன அழகாக பூத்து குலுங்கி இருந்த பூ. எனக்கு பறிக்க டைம் இல்லை. எங்கள் மருமக கொஞ்சம் அவங்க அம்மா பார்க்க போயிட்டாங்க. அவங்க வர்ற வரைக்கும் இந்த பூ நான் தான் பார்க்கணும். இனிமேல் வந்து பூ பறிக்கிறதுக்கு நிறைய நாள் வேஸ்ட்டாக தான் போகும். எங்கள் மருமக வந்தால் தான் ஒரு நாள் விடாமல் பறித்து வைப்பாங்க. பாருங்கள், இந்த செம்பருத்தி எவ்வளோ அழகாக கொள்ளையாக பூத்துருக்கு. எங்கள் வாசப்படி என்ட்ரன்ஸ்லேயே எனக்கு தோரணம் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. இதை மட்டுமே பார்த்தா என்னோடய சந்தோஷம் எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்து குலுங்குது. இது மாதிரி செய்யுங்க. எல்லா வீடியோவும் ஒன்று சேர்த்து போட்டிருக்கேன். இது போல் நீங்கள் செய்யுங்க.
வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் சரி இது ஃபுல் யூஸாக இருக்கும். எல்லாருமே இது சந்தோஷமாக பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக ஆகிடுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் எல்லாமே ஒன்றா சேர்த்து கலவையாக இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.